அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் குரூப் 2க்கு தனி மெயின்ஸு, குரூப் 2Aக்கு தனி மெயின்ஸ். இதோட பேட்டர்ன் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இனிமே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம குரூப் 2A மெயின்ஸ் தொடர்பாக நிறையா லெக்சர்ஸ் வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாரும் இந்த சீரீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் சீரீஸ்ன்ற இந்த சீரீஸை நிறையா லெக்சர்ஸ் வந்து இந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2A எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே வந்து நீங்கள் அடுத்த நாளே வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து ஒரு 60% டாபிக்ஸை வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ இன்னும் இருக்கிறது இன்னும் ஒரு 40% ஆன டாப்பிக்கை மட்டும்தான் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை மட்டும் வந்து நீங்கள் சேர்க்கணும். அது வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து இனிமேல் வந்து டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. தமிழ் அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பரும், இங்கிலீஷில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா த ஹிந்து நியூஸ் பேப்பரும் வந்து படிக்கிறத ஒரு பழக்கமாக நீங்கள் இனிமேல் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 4 மாதங்களுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்ச உடனேயே அவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டும் வந்து நாம கொஞ்சம் சீக்கிரமே அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறது நல்லது. சரிங்க, இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸில் என்னென்ன படிக்கணும் அதோட பேட்டர்னை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸை சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம டிகோட் பண்ணலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை எந்தெந்த புக்கில் நம்ம கவர் பண்ணணுன்றது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக அந்த சிலபஸை டிகோட் பண்ணலாம். இப்போது குரூப் 2 குரூப் 2Aவோட பேட்டர்னை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குரூப் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து முழுக்க டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன். அதாவது இதில் 2 பேப்பர் இருக்க போது, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவுட் ஆஃப் 100 வந்து நீங்கள் ஒரு 40 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். நீங்கள் 80 எடுத்தாலும் சரி, இல்லை 90 எடுத்தாலும் சரி. பட் அடிப்படையாக 40 மார்க் வந்து கட்டாயமாக இந்த பேப்பரில் எடுத்துருக்கணும். 40க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட மெரிட் பேப்பரான இந்த பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. செகண்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்ம பார்க்கலாம். இதுவுமே டெஸ்கிரிப்டிவில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான். அதாவது எழுத்து வடிவத்தில் நீங்கள் வந்து ஆன்சரை கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயே படித்த அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் எக்கனாமி, அப்புறம் ஜியாகிரஃபி, இந்த மாதிரி வந்து ஒரு 7 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் தயாராகிற மாதிரி இருக்கும். தயார் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுத்து பயிற்சி எடுக்கணும். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். எழுத்து தேர்வு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை குரூப் 1 எக்ஸாமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும். எழுத்து பயிற்சி ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட கேள்வியை முதல்ல நம்ம நல்லா உள்வாங்கி அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம கொடுக்கணும். கரெக்டாக அந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்ற அந்த சாராம்சம் வந்து நமக்கு புரிஞ்சாதான் ஆன்சர் வந்து நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இது வந்து செகண்டாக நான் சொல்ல நினச்சது. இப்போ குரூப் 2ல 2 பேப்பர் இருக்குது. 2மே எழுத்து தேர்வு தான். அதாவது டெஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் அது. அதாவது 100க்கு 40 மதிப்பெண்கள் கட்டாயமாக எடுத்துருக்கணும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் 7 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 7 சப்ஜெக்டையும் சேர்த்து உங்களுக்கு 300 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. அந்த 300 மார்க் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி நீங்கள் மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஏன்னா இது வந்து மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். இது 2மே நம்ம பார்த்துட்டோம். இந்த பேப்பர் 1ம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம், 3 ஹவர்ஸு. பேப்பர் 2ம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு தான். இப்போ குரூப் 2 நாம முடிச்சிட்டோம். குரூப் 2A இந்த பேப்பருக்கு, இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கான பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்த சேம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இங்கேயும் உங்களுக்கு வரும்.
பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைப்புகள். போன குரூப் 2க்கும் சரி இந்த குரூப் 2ஏக்கும் சரி இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். இது மட்டும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். இதில் வந்து மொத்தம் ஒரு 7 டாபிக் இருக்கும். அந்த 7 டாபிக் எந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 டாப்பிக்லேருந்து அவங்க வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அந்த டாபிக்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சுருக்கி வரைதல், அப்புறம் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கிறது, அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது, இது மாதிரி திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள், இது மாதிரி வந்து அப்புறம் உங்களுக்கு 7 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கேட்பாங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், எழுத்து வடிவத்தில் தான் இருக்க போகுது. குரூப் 2க்கும் சரி குரூப் 2ஏக்கும் சரி. இப்போ வந்து குரூப் 2க்கு நம்ம பார்த்தோம்னா டெஸ்கிரிப்டிவ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற இந்த பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதே குரூப் 2A அப்படின்னா என்னன்னா இது மூணுமே அப்ஜெக்டிவாக இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 3 முக்கியமான ஏரியாலேருந்து வந்து அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அது எங்கேருந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸு, ரெண்டாவதாக இருக்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மூணாவதாக இருக்கிறது லாங்குவேஜ். சில பேர் நீங்கள் தமிழ் எடுத்துருக்கலாம் இல்லை இங்கிலீஷ் எடுத்துருக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுலேருந்து வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. இது எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கேள்விகள் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 40 கேள்விகள் வரும், லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதுலேருந்து வந்து ஒரு 60 கேள்விகள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இது வந்து என்னன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனில் ஆரம்பித்து இந்திய விடுதலை போராட்டம் வரைக்கும் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான கேள்விகள் தமிழக விடுதலை போராட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ரெண்டாவதாக வந்து அவங்க கொடுத்துருக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்தியன் பாலிட்டி ஜென்ரலாக நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதோட நம்ம தமிழ்நாடு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். மூணாவதாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஜாகிரஃபி இருக்கும், அப்புறம் தமிழக எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, இந்த மாதிரி வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த குரூப் 2A தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக இருக்கிறது என்னன்னா ரீசனிங். இந்த ரீசனிங்கில் மொத்தம் 27 தலைப்புகள் இருக்குது. அது எப்படி இருக்கும்னா அனாலஜி, பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் சென்ஸு, அப்புறம் கோடிங் டீகோடிங்கு, அப்புறம் ஒரு இமேஜ் ரீசனிங்கு, இது லாஜிக்கல் ரீசனிங்கு, நம்பர் சீரீஸு, இது மாதிரி ஒரு 27 தலைப்புகள் வந்து உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதுலேருந்து வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது எந்தெந்த டாபிக்ஸ் அப்படின்றதெல்லாம் சிலபஸ்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம லெக்சர்ஸில் அந்த டாபிக்ஸ் மொத்தத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். உங்களுக்கு குரூப் 2 மெயின். மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து லாங்குவேஜ் பேப்பர். அதாவது தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 21 தலைப்புகள் இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 22 தலைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் இது எல்லாமே கிராமர் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் தான். நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணும்போது பகுதி A இல்லை பார்ட் A அதில் இருந்த கிராமர் தான் இங்கேயும் அப்படியே அவங்க வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நீங்கள் ஈஸியாக வந்து இதை கோ த்ரூ பண்ணிடலாம். சரிங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிலபஸை டீட்டெயில்டாக டீகோட் பண்ணலாம். அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அப்புறம் ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சது ஒரு 2 கேள்விகள் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு அப்புறமேட்டு உங்களால் கண்டிப்பாக அந்த குரூப் 2 எக்ஸாமில் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ், தேவையான ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அதே போதும் உங்களுக்கு, அதை வச்சு உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.